ஹலோ மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரவையில் வச்சு ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். இந்த பணியாரம் ஒரு 5 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வெயில் காலத்தில் எண்ணெய் பலகாரம் சேர்க்காம நம்ம இதை கொஞ்சம் பணியார சட்டியில் ஊற்றி செய்யலாம். ஏன்னா வெயில் காலத்தில் எண்ணெய் பலகாரம் பெருசாக செமிக்காது. அதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ரவை, கொஞ்சம் மைதா போட்டால் போதும். ஜீனி, முந்திரி பருப்பை முழுசாக போடக்கூடாது, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். இது ஏலக்காய், இது தேங்காய் துருவி கொஞ்சம் அதை நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துட்டு அந்த இதுலேயே தேங்காவை வதக்கி எடுக்கணும். இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். ஜீனியை ரவையை ஊற வைக்கணும். ஜீனியை பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ரவையை ஊற வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் நம்ம என்னென்ன கலக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயே நம்ம இப்போ ரவையை 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன கலக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை துருவி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு, முந்திரி பருப்பு ஒடிச்சு போடணும். சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு தேங்காவையும் முந்திரியும் வறுத்துட்டு நல்லா நெய் விட்டு கொஞ்சம் வறுத்து இதில் போட்டுக்கிறோம். தேங்காய் போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு சத்தும் கூட. அடுத்து ஏலக்காய், கொஞ்சம் மைதா வேணும்னா கோதுமை மாவு, உங்களுக்கு மைதா வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த காமிச்ச சுகரை பொடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஈஸியாக நம்ம சீக்கிரமாக அது கரையிறதுக்கு. எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நல்லா முதல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். சுகர் போக போக நமக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ரவையில் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுது பாருங்க. நம்ம ரவையில் கொஞ்சம் தண்ணி விட்டு தானே ஊற வச்சுருக்குறோம். இப்போ நேரம் ஆக ஆக கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுத்துரும் பாருங்க. பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கு பாருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா பாதாம் பருப்பு, அந்த ரோஸ்ட்டு பாதாம் பருப்பு இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். பிஸ்தா கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பிஸ்தா கூட போட்டுக்கலாம். நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். வேணும்னா பணியார குழிக்கு ஊற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும். அதுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கொஞ்சம் சமையல் சோடா கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் போட மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சமையல் சோடா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ மாவு நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா வராது. அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரவையெல்லாம் ஊறி நல்லா மாவை வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டு நல்லா தெரியும். இனிப்பெல்லாம் தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம பணியார குழியில் ஊற்றலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதுக்கு சன்ட்ராப் எதுவும் வாசம் இல்லாத எண்ணெய் தான். கடலை நெய்யோ நல்லெண்ணெய்யோ போடக்கூடாது. நெய் வேணா நெய் போட்டுக்கலாம். இல்லைன்னா சன்ட்ராப்பு, கார்டியா லைஃப் ஏதோ ஒன்று, சூரியகாந்தி எண்ணெய். சட்டி காஞ்சிருச்சு.
ஊற்றியாச்சு. ரொம்ப இப்போ நம்ம மூடி வைக்கணும். வெந்துருச்சு பாருங்க, நல்லா அருமையாக இருக்கு பாருங்க. இது ஒரு 5 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிள்ளைங்க படுகாமமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இதில் அப்படியே சுகர் போடாமல் காரம் கூட போட்டு, ஆனால் ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி அது மாதிரி போட்டு கூட சுட்டு கொடுக்கலாம். இதுனா ஒரு 5 நாளைக்கு அப்படியே கெட்டே போகாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க, ஒட்டவே இல்லை பாருங்க. அடுத்த ஈடு ஊற்ற போறோம் நம்ம. சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், தேங்காய் எண்ணெய் போடுறோம்னா கூட போட்டுக்கலாம். நெய், தேங்காய் எண்ணெய், ஆனால் நெய் போட்டுக்கலாம். சில பேருக்கு மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், இல்லைன்னா சன்ட்ராப் தான். ஊற்றியாச்சு இரண்டாவது ஈடு. மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம பரட்டி விடலாம். பணியாரம் வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். மக்களே, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரவை பணியாரம், இனிப்பு பணியாரம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா 5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.